ஹே கைஸ், இப்போ நான் எப்படி மேலேருந்து கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கணும், இதே மாதிரி தான் என் லைஃப்பும் மேலேருந்து அப்படியே கீழே மாற போய்கிட்டே இருக்குது. சரி, இதுக்கு என்னதான் வழின்னு சொல்லிட்டு கேப் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது. ஸோ நம்மளாம் ஃபர்ஸ்ட் ஒன்றா ஆகிக்கலாம். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒன்றா ஆகிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன டைப் பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்கீங்களா, ஐடியில் லைட்டாக கோடிங் போட்டுட்டு இருந்தேன். புரியல, என்னடா கேப் ஓட்டுறேங்கிற கோடிங் போட்டுட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, யாருமே பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இருங்க குனிஞ்சு பேச கழுத்து வலிக்குது, வெளியே எடுத்துக்கிறேன். ஓகே, எஸ், யாருமே பண்ணாத விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, முடி நிறைய இருக்குல்ல, என் ஒய்ஃப்க்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியலைங்க, அவங்க கண்ட்ரோல் தான் எங்கேயுமே. லாரி ஓட்டி வீடியோ போட்டிருக்காங்க, பஸ் ஓட்டி வீடியோ போட்டிருக்காங்க, ஆனால் கேப் ஓட்டி வீடியோ போட்டிருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பார்த்தா தமிழ்நாட்டில் யாருமே இல்லை, இருக்கிறாங்க கூட தெரியாமல் இருக்குது. ஸோ அதனால் நம்ம அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. கேப் ஓட்டி வீடியோ மட்டும் இல்லைங்க, அதாவது இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமா கேப்பில், நீங்கள் யோசிச்சு பாருங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு இல்லை, அது கூட சேர்த்து கேப் ஓட்டுறதுனா எவ்வளோ இன்கம் வரும். ஸோ எல்லாத்தோட உண்மையும் புட்டு வைக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் இல்லை, அப்படியே நம்ம வந்துட்டு லைஃப் வந்துட்டு இந்த சேனலில் அப்படியே கண்டினியூ ஆக போகுது. ஸோ இப்போ இங்கே உட்காந்து கோடிங் போட்டுட்டு இருந்த மாதிரி இங்கே பாருங்க, ஃபுல்லாக பிசி செட்டப். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஸ்டார்டிங் பார்க்குறதே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. என்னடா கேமிங் பிசி இருக்குது, கேப் போட்டுறேங்கிறான், கோடிங் போட்டுட்டு இருக்கான். இருங்க, அப்படின்னு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஆன் டியூட்டியில் தான் இருக்கேன் கேபில். ஓகேங்களா, வெயிட் பண்ணுங்க. ஸோ கீழே வச்சிருந்தேன், ஏன்னா வந்துட்டு புக்கிங்ஸ் வருதா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். அதான் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஊபர் ஆப் வச்சிருக்கேன். என்ன உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும்ல, இது என்னன்னு சொல்லிட்டு இப்படி தான் பலதரப்பட்ட கேள்விகள் வந்துட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். ஸோ எப்படி இதெல்லாம் வந்துட்டு சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம வீடியோக்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இப்போ நான் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன். செட்டப்லாம் இப்போ எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டு என்ன கிளம்ப போகிறோன்னா, நைட் ஆயிடுச்சு டைம். நான் நைட்டு தான் வந்துட்டு சென்னையில் இருக்கும், நம்ம டிராஃபிக்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நேராக காருக்கு போய் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆன் டியூட்டி போட போகிறோம். ஸோ அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் vlog என்ன மாதிரி பண்ணுறது அப்படிங்கிற எனக்கு தெரியல. ஸோ எப்படி பண்ணியிருக்கணும் எனக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ லவ் யூ ஸோ மச் கேஸ். வாங்க டேரெக்டாக vlogல சந்திக்கலாம். லைட்டு டர்ன் ஆஃப், என்டர், ஷட் டவுன். கைஸ், நம்ம கார் பார்க்கிங்க்கு வந்துட்டோம். என்ன சம்பவம்னா வந்துட்டு காலையில் வந்துட்டு ஒரு 8 மணிக்கு காரை பார்க் பண்ணிட்டு போனேன். லைட் ஆஃபாக நான் மறந்துட்டேன். ஸோ காரில் லைட் இன்னும் எரிஞ்சிட்ருக்கு. கார் வில் ஸ்டார்ட் ஆர்னாட், இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க, ஸ்டார்ட் ஆகிற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா புது பேட்டரி தான். ஓகே, லைட்டு செம்ம ஹீட்டாக இருக்கும், நேரத்துக்கு போயிட்டு ஆஃப் பண்ணிடும். அப்பா கொதிக்குது, பரவாயில்ல, இவ்வளோ நேரம் எரிஞ்சு ஃபியூஸ் போகாமல் இருந்துருக்குது. ஒய்ஃப் இருக்காங்க பார்த்தீங்களா, எப்போவுமே எனக்கு வந்துட்டு இந்த பேக்கில் வந்துட்டு என்ன கொடுத்து விட்ருவாங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கேன். அவ்வளோவுமே வாட்டர் கேன் ஃபுல்லாக வந்துட்டு தண்ணி இருக்கும் ஃபுல்லாக எனக்கு. ஏன்னா வந்துட்டு கார் ஓட்டும் போது பாடி ரொம்ப ஹீட் ஆகும், என்ன தான் ஏசியில் இருந்தாலும். அதை கம்மி பண்ணுறதுக்கு நமக்கு இருக்கிற ஒரே மெடிசன் தண்ணி தான். ஃபோனை வந்துட்டு காரில் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கணும். பட் இது இன்றைக்கி வாங்க வேணாம். ஸோ ஃபஸ்ட் நாளே வந்துட்டு இன்வெஸ்ட்லாம் பண்ண வேண்டாம் கைஸ். ஃபஸ்ட் நாள் வந்துட்டு நம்ம சும்மா ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். ஓகே, எல்லா லைட்டும் ஆனில் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. பகல் ஃபுல்லாக லைட் எரிஞ்சிருக்கு, எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஒரே அடி. என்ன பேட்டரி இருக்குன்னு செக் பண்ணணுங்க. ஆக்சுவலி நான் புது பேட்டரின்னு சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் ஆகுது பேட்டரி வாங்கி. ஒரு 2 படம் பார்க்க முடியுதுங்க. மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் கார் தான். உங்கள் கார்லாம் உங்கள்கிட்ட யார்ட்டையாச்சும் இந்த கார் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்துட்டு இதில் சப் ஊஃபர் கூட வச்சுருக்கேன். ஒரு 2 படம் நான் பார்த்தா கூட எனக்கு வந்துட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அது எப்படின்னு தான் எனக்கு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கீழே கைஸ். ஸோ இந்த விஷயம் ஏன் தெரியுமா இங்கே வச்சுருக்கேன், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, போக போக பார்க்கலாம். நைட்டு லைட் ஆஃப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் ஏசி ஆன் பண்ணிடலாம், விண்டோ ஏற்றிடலாம். இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ அப்படிங்கிறனால வந்துட்டு எப்படி இருக்க போது, எந்த மாதிரி நான் கொடுக்க போகிறேன்னு தெரியல. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இன்னும் குவாலிட்டியாக, அப்புறம் வந்துட்டு குவாலிட்டியாக இன்னும் நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விஷயம் நான் இப்போ நேரம் எங்கே போகிறேன்னா, ஒரு எடுத்தோன்னா வந்துட்டு வேலைக்கு போகிறது இல்லை, சாப்பிடணும், பசிக்குது. ஸோ இப்போ தான் வந்துட்டு ஒய்ஃப் ஒர்க் முடிச்சு வந்தனால அவங்க வந்துட்டு ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ நம்ம டேரெக்டாக வந்துட்டு கடையில் போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணல. நேராக இப்போ போய் கடையில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்துட்டு கண்டினியூ பண்ணலாங்க. ஃபைனலி நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இங்கே தான் போயிட்டு சாப்பிட போகிறேன். ஆனால் வந்துட்டு சாப்பிட்றது தான் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸே இருக்குது. என்னங்கிறது காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலி வி காட் அ ஃபுட். ஆனால் இது எதுக்கு இப்போ நான் அங்கே உட்காந்து சாப்பிடாம காருக்கு கொண்டு வரேன்னா, இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. அப்பா, நான் எதுக்கு இது அங்கே உட்காந்து சாப்பிடாம இங்கே கொண்டு வந்திருக்கேன்னா, அதாவது வந்துட்டு ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் பிடிக்கும் இல்லையா. ஸோ அந்த கார் ஓட்டும் போது ஓட்டிகிட்டே இருந்தால் போர் அடிச்சிருங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு என்னன்னா, இந்த டிஸ்பிளே இருக்க பார்த்தீங்களா, ஒன்று இதில் இல்லைனா வந்துட்டு இந்த ஃபோனில் வந்துட்டு ஒரு மூவி இல்லை ஏதாச்சும் வந்துட்டு ஒன்று போட்டு விட்டுட்டு ஏசி ஆன் பண்ணி விட்டுட்டு இதில் காரில் உட்காந்து சாப்பிட்டோன்னா அந்த ஒரு ஃபீலே தனிங்க.
ஸோ அப்படி சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏதாவது ட்ரிப் வர்றது அப்படி கார்லேயே படுத்து தூங்கிட்டு டேய் இது வந்துட்டு பொழைக்கிறதுக்கு ஐடியா மாதிரி தெரிலன்னு சொல்லுவீங்க. பட் இது வந்துட்டு ஒரு பார்ட் ஆஃப் சந்தோஷம், அவ்வளோதான். ஸோ என்ன மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு காரில் உட்காந்து சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ இப்போ நான் உட்காந்து இதை வந்துட்டு சாப்பிட போகிறேன். நல்லா மணக்குது வெஜ் ரைஸு. ஸோ பிளைட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். இதை வச்சு சாப்பிட்டு அப்படி இங்கே வாட்டர்லாம் நம்மகிட்ட இருக்குது, கை கழுவிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் ஆல்மோஸ்ட் 9:40 ஆயிடுச்சு. 10 மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் வந்துட்டு காலையில் ஒரு டார்கெட் முடிக்க முடியும் கைஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பட் இப்போ என்ன பண்ணேன்னா இந்த சுவிட்சை ஆன் பண்ணுங்க கைஸ். ஏன்னா வந்துட்டு சாப்பிட்ட ஸ்மெல் வந்துட்டு உள்ளே இருக்கும். ஏன்னா இப்போ நம்ம மட்டும் கார் ஓட்டினா பரவாயில்ல, இல்லை ஃபேமிலி வந்தால் பரவாயில்ல, பேசஞ்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் கொடுத்துடக்கூடாது. ஸோ அதனால் இதை ஆன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் விட்டோன்னா வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு உள்ளே இருக்க காற்றுலாம் வெளியே போய்ட்டு வெளியே இருக்க ரெஃப்ரெஷ்ஷான புது காற்று உள்ளே வந்துடும். ஸோ நம்ம அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ நம்ம என்ன ஆன் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு தலைவன் தான் கைஸ். உங்களுக்கு நான் நிறைய விஷயம் நான் வந்துட்டு இந்த சென்னையில் இருக்கிற மக்களாக இருந்தேன், கேபில் எப்படி வந்துட்டு ஈஸியாக நீங்கள் வந்துட்டு பணம் சேவ் பண்ணலாம் கேப் புக் பண்ணுறது மூலிமா அப்படிங்கிற நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஸ்டே டியூன்டாக இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரேப்பிடோ தான் ஆன் பண்ணிடலாம். ஸோ தென் ஓகே, ரேப்பிடோ லிசனிங் ஃபார் ஆர்டர்ஸ். அடுத்து ஓலா ஆன் டியூட்டி போட்டுடலாம். ஓகே, இப்போ அது டைங்கன்னு சவுண்ட் போடும் பாருங்க ஓலா. அடுத்து இது நம்ம ஊபர் ஆன் டியூட்டி விழுமா, ஃபோட்டோ கேட்குமா? விழுந்துச்சுப்பா, சூப்பர்ப்பா. எப்போவுமே நம்ம வந்துட்டு கேப் ஓட்டும்போது ஊபர் தான் ஸ்டார்டிங்கில் வைப்பேன். ஏன்னா ஓலா ரேப்பிடோ வந்துட்டு அதை புக்கிங் வந்துச்சுன்னா வந்துட்டு தனியாக வந்துட்டு அதுவே ஒரு பாப்அப் மாதிரி வந்துடும். பட் ஊபரில் மட்டும் அது ஆப்குள்ளே மட்டும்தான் வரும். ஏதாவது 1 or 2 புக்கிங்ஸ் மட்டும் தான் தனியாக நமக்காக வரும். இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் ஆன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணோம்னா நிறைய விஷயம் பண்ணலாம். ஒன்று உட்காந்துருந்து சும்மா ஸ்டேட்டஸ் பார்க்குறது, மூவிஸ் பார்க்குறது, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிகிட்டு இருக்கலாம். இல்லை ஏதாவது டீ கடைக்கு போய் டீ குடிக்கலாம். பட் இப்போ தான் சாப்பிட்டோம். இல்லை வந்துட்டு படுத்து தூங்கலாம். ஸோ இல்லைன்னா வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த மாதிரி வீடியோஸ் பண்ணலாம், நிறைய விஷயம் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா எல்லாத்தையும் விட இன்னொரு விஷயமாட்டு காரை லைட்டாக உருட்டி இப்போ நான் நியர்பை ஷோலிங்கூர் கிட்டே இருக்கிறேன். நைட் டைம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்துட்டு இந்த ஏரியாவில் கொஞ்சம் புக்கிங்ஸ் வராது. கொஞ்சம் தூரம் உருட்டினோம்னா வந்துட்டு ஏதாச்சும் புக்கிங்ஸ் வந்துடும். இப்போ நியர்பை ஷோலிங்கூர் தான் நான் போக போகிறேன். அந்த வேலை ஏதாச்சும் ஷாப் இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த ஃபோனை மாட்டுறதுக்கு நான் வந்துட்டு ஒரு மொபைல் ஹோல்டர் வாங்கி நான் மாட்டி விட்டுருந்தேன். ஆக்சுவல் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு புக்கிங் வந்துருச்சு. ஊபரில் தான் வந்திருக்கு. எங்கன்னா இப்போ சோழிங்கநல்லூர் பக்கத்தில் இருந்து சோலைமேடு கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டரு ஹைவேஸில் போனால் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 657 நம்ம கைக்கு வரும். பட் ஊபர் கமிஷன்லாம் அதில் சேர்த்தோம்னா ஒரு 800 வரும்னு நினைக்கிறேன். ஸோ இருங்க, இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் போகிறோம். செக்யூரிட்டி நம்ம வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்கணும். நம்ம வந்துட்டு சொல்லியாச்சு, என்ட்ரி போட்டாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு எஃப் பிளாக்கை தேடி போக வேண்டும். ஸ்ட்ரெயிட்டாக அந்த போர்டு வச்சுருக்காங்க. இதில் எஃப் பிளாக் ஸ்ட்ரெயிட்டாக தான் போட்டிருக்காங்க. இது ஏதோ பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸு. ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன டீட்டெயில்ஸ் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ, இது அட்ரஸ் நான் ப்ளர் பண்ணணும். இப்போ நம்ம லொக்கேஷன் போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ண வேண்டியதான். அந்த பேசஞ்சர் எங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காட்டுது பார்த்தீங்களா ப்ளூ கலரில். ஸோ அங்கே தான் அவங்க நிற்கிறாங்க. நம்ம மூவ் பண்ணுறது நேவிகேஷன் மாதிரி போட்டு காட்டும். ஸோ இப்போ நம்ம அப்படி நேராக அவங்க இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டோம்னா அப்படி அவங்களை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிடலாம். நான் வந்துட்டு ட்ரைபாடை ஃபிட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. சொல்ல மறந்துட்டேன், அந்த வேலையில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி இந்த ட்ரைபாடை வாங்கிட்டேன். ஸோ இதையும் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ணிடலாம். கைஸ், ஒரு வழியாக வந்துட்டு அவங்கள பிக்கப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில ஆர்குமெண்ட்லாம் முடிச்சு இப்போ நம்ம வந்துட்டு OMR ரோட்டில் மூவ் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். நீங்கள் என்ன ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பின்னாடி தான் அவங்க உட்காந்துருக்காங்க பேசஞ்சர். ஓகேங்களா, அப்போ நம்ம புக் பண்ணது வந்துட்டு சோலைமேடுன்னு சொல்லி போனோம் இல்லையா, அது சோலைமேடு இல்லையா, சோளம்பேடாங்க. ஐயோ என்னக்கா, இல்லை நான் சும்மா அங்கே வீடியோ பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, அது சோளம்பேடாங்க. அது வந்துட்டு அம்பத்தூருக்கு பின்னாடி இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், நைட்டு 12 மணிக்கு அப்புறம் அம்பத்தூருக்கு பின்னாடி இருக்கிற காட்டுக்கு போனோம்னா அங்கேருந்து என்ன புக்கிங் ரிட்டர்ன் வரும்? வந்தால் லக்கு, வரலன்னா அங்கேயே போட்டு தூங்க வேண்டியதான். ஸோ இதுக்காக தான் வந்துட்டு அவுட் ஸ்டேஷன் யாருமே நைட்டு எடுக்க மாட்டாங்க. அதுவும் அந்த அமௌண்ட்டு ரொம்ப கம்மிங்க. 49 கிலோமீட்டருக்கு 687 ரூபா. சத்தியமாக சொல்கிறேன், எந்த கேப்புமே நைட்டு வரமாட்டாங்க. மேபி அந்த பக்கம் யாருக்காச்சும் வீடு இருந்துச்சு அப்படின்னா வேணால் வாய்ப்பு இருக்குது. தவிர்த்து நான் தெரியாமல் எடுத்துட்டேன். நம்ம வந்துட்டு காருக்குள்ளேயே அவங்க ஏறி உட்காந்துட்டாங்க, எதுவும் சொல்ல முடியாது. அதனால் வந்துட்டு இப்போ அப்படியே வண்டியை பொறுமையாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. பார்ப்போம் எங்கே போய் முடிய போகுது இன்றைக்கி நைட்டு ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிண்டி தாண்டி வந்துட்டு நம்ம போரூர் ரோட்டுக்கு வந்துட்டோம். அந்த போரூர் ரோட்டில் என்னடா வண்டி ஓட்டுறீங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குதுங்க. பாருங்களேன், ஆக்சுவலி வந்துட்டு பகலில் டிராஃபிக் இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம நைட்டு வண்டி எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஆனால் இப்போ நைட்டு பாருங்கள், ஆல்மோஸ்ட் 2-வே ரோடை வந்துட்டு 1-வே ரோடாக மாற்றி விட்டானே. டே அங்கே ஐயோ, இங்கே பாருங்கள், நானே வந்து ரைட் ஏறி போயிட்டு இருக்கேன், லெஃப்ட்டில் ஃபுல்லாக பைக்காரங்க ஃபுல்லாக ஓவர்ட்ராக் பண்ணி போட்டுன்னு சொல்லிட்டு அந்த சைடு லாரி வந்துட்டு இருக்குது. இவன் பைக்காரை போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே உள்ளே வந்து விழுந்துருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ். அவன் பாட்டு விழுந்துட்டு போயிடுவான். லாரிக்காரங்க ஏற்றிட்டு அந்த லாரி வந்துட்டு அந்த ஏரியாவில் பிளைண்ட் ஸ்பாட்டு தெரியாது அவங்களுக்கு. ஏற்றி இறக்கி செத்துட்டாங்கன்னா அவன் குடும்பம் போயிடும். அதை யார் குடும்பம்? வீணாக போன பைக்காரன் உங்களுக்கு செத்தது மட்டும் இல்லாமல் அந்த லாரிக்காரன் அவங்கள நம்பி இருக்க ஃபேமிலியும் வந்துட்டு பாதிக்கப்படும். ஏன்னா அவங்களும் இந்த போலீஸ் கேஸ்னு அப்படி அலையிற மாதிரி இருக்கும். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கொஞ்சம் பொறுமையாக போனால் தான் என்ன ஆக போகுது? சரி, டென்ஷன் ஆகுதுங்க. நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், ஆல்ரெடி அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, ப்ரெஷர் கம்மி, அது எப்படியாச்சும் அக்செப்ட் பண்ணிட்டு போகலான்னு பார்த்தா இவனுங்க இந்த டிராஃபிக்லேயே வந்துட்டு நம்மளை மைண்டு ஐயோ டென்ஷன் ஆகுது கேஸ். ஓகே இருங்க, நான் கொஞ்சம் காம் டவுன் ஆகிட்டு நான் வீடியோக்குள்ளே வரேன்.
இப்போ தான் பைக்காரனை திட்டிகிட்டு இருந்தேன். நீங்கள் இந்த ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்க இந்த வந்துட்டு ஆட்டோக்காரனை பாருங்கள், அந்த டாடா ஏஸு. இது எனக்கு புரியலை. இந்த மாதிரி இடியட்ஸ் கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வந்துட்டு டிராஃபிக் டிசிப்ளின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் தான் பார்த்தீங்கன்னா ஏன்னு வைங்களேன், ஒருத்தர் தப்பு பண்ணால் 2 பேர் அதில் பாதிக்கப்படுவாங்க. 2 பேரில் மேபி எத்தனை குடும்பம் பாதிக்கப்படுதுங்கிறது அது டிபெண்ட்ஸ் அப்பா அந்த இன்சிடென்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா இது நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது 1 வே கிடையாது. இப்போ வந்துட்டு 2 வேயாக மாற்றி விட்ருக்காங்க. சின்ன ரோட்டில் 2 காரு இல்லை வந்துட்டு 2 பஸ்ஸு தான் போக முடியும் அப்படிங்கிற பட்சம் 2 பஸ்ஸே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் போகணும். இப்போ ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் பொறுமையாக வந்துட்டு ஏதாச்சும் பெரிய ரோடு கிடைக்கிற வரை அந்த லாரிக்கு பின்னாடி போனால் என்ன, அந்த டாடா ஏசிக்கு ஃபுல்லாக ரைட் ஏறாப்புல அப்படி பிரேக் அடிச்சு திரும்ப லெஃப்ட் வராப்புல, ரைட் ஏறாப்புல அப்படி பிரேக் அடிச்சு லெஃப்ட் வராப்புல. இன்கேஸ் யாராச்சும் ஒருத்தங்க இந்த பைக்காரங்களாம் ஸ்பீடாக வந்துட்டு இருக்காங்க, நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களும் எதுவும் சொல்ல முடியாது. அப்படி வரவங்க யாராச்சும் இவங்க ரைட் ஏறும்போது முட்டி ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா யார் பொறுப்பு? ஏன்டா இப்படி வண்டி ஓட்டுறீங்க? அடப்பாவி, நான் எல்லாரையும் சொல்லுங்க, இந்த மாதிரி போகிறவங்ககிட்ட நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஸோ ஆல்மோஸ்ட் வந்துட்டு எல்லா தடங்களையும் தாண்டி ஹைவேஸ்க்கு ஏறிட்டோம். போரூர் தாண்டி வந்துட்டு டோல்கேட்லாம் முடிச்சு ஹைவேஸ்க்கு ஏறிட்டோம். ஸோ கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் வந்துடும். அம்பத்தூர்லேருந்து ஐ திங்க் ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம், நம்பிக்கையோடு தாங்க போய்கிட்டு இருக்கேன். அதாவது வந்துட்டு ஏதாச்சும் புக்கிங் ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க இவனுங்க எல்லா பக்கமும் ஒன்வே ஆக்கி வச்சுருக்கானுங்க, நீங்களே பாருங்களேன். ஸோ இந்த ஏரியாவுக்கு ஒன்வே, ஐயோ இங்கே ஒரு லாரி இன்னொரு பஸ்ஸு வேறு இன்னொரு சின்ன வேன் கூட போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வந்துட்டு மாட்டிக்கிட்டோம் இப்போ நம்ம. சரி பரவாயில்ல, அதையும் தாண்டி அப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிளம்பிடலாம் எப்படியாச்சு. கைஸ் ஆக்சுவலி வந்துட்டு நம்ம ஒரு வழியாக வந்துட்டு அம்பத்தூரும் வந்து அம்பத்தூர்லேருந்து லெஃப்ட் எடுத்து ஒரு ரூட்டில் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு ரோடு போகுது, அங்கே போய்கிட்டு இருக்கோம். இந்த நியர்பையில் தான் ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸில் தான் பார்த்தீங்கன்னா ட்ராப்பு. இல்லை நான் ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு ஏரியாவே கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது, யாருமே கிடையாது, என்ன பண்ண போகிறோன்னு தெரில. என்னடா இவ்வளோ நாய் இருக்குது ஏரியாலாம், அடப்பாவீங்களா, இது என்ன நாய் செக்யூரிட்டி சிஸ்டமா என்னன்னு தெரியலையே. சரி ரைட்டு விடுங்க. அக்கா இந்த ரைட்டா? ஓகேக்கா. எது இந்த சைடில் எந்த சந்துக்குள்ளையா? அக்கா அந்த சைடு டெட் எண்டாக இருக்குது, திரும்ப முடியாதா போனால்? வேறு வழி சுற்றி போகணுமா? ஐயோ அது இன்னும் ரொம்ப சுத்தமாக்கா, ஆல்ரெடி ரொம்ப டிஸ்டன்ஸ் வந்திருக்கேன். இருங்க நான் வந்துட்டு ரிவர்ஸ்லேயே போய்ட்டு உங்களை வீட்டுக்கிட்ட விட்டுறதுங்க்கா. பிரச்சனை இல்லை. ஓகே, இது வந்துட்டு ஒரு டெட் எண்டு. நம்ம வந்துட்டு ரிவர்ஸில் போய் அப்படியே அவங்கள சேஃபாக பார்க் பண்ணிடலாம். ஏன்னா வந்துட்டு நைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நம்ம இங்கே ரோட்லேயும் இறக்கி விட்டுட்டும் போக முடியாது. ஸோ ஓகே, ஏதாச்சும் பண்ணலாம். கேஷ் ஆன் ஜிபே அக்கா? ஸோ இப்போ நைட்னால ஓகே, தயவு செஞ்சு இந்த விஷயத்தை நீங்கள் யாரும் பகலில் பண்ணாதாங்கப்பா. கேப் புக் பண்ணுறீங்கன்னா அது ஏன் இதுக்கும் தனி வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு கேப் புக் பண்ணுறவங்க அந்த வீட்டு படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது கார் உள்ளே போகுமோ போகாதான் தெரியாது. அந்த வீட்டு படிக்கட்டுலேருந்து கால் எடுத்து வச்சா கார் படிக்கட்டில் வந்துட்டு கால் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்கள் கேப் புக் பண்ணுறவங்க. ஏன் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரில. ரெஸ்பெக்ட் டிரைவர்ஸ். நீங்கள் அந்த இடத்துல காரில் உட்காந்து உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று பின்னாடி நீங்கள் அந்த சந்துக்குள்ளே ஒரு கார் தான் போகும், பின்னாடி இருந்த பைக்காரங்க 2 பேர் ஹார்ன் அடிச்சுட்டு இருப்பான். நம்ம சந்துக்குள்ளே நின்றுட்டு இருக்கிறதுக்குள்ள முன்னாடி இருந்து ஒரு ஆட்டோக்காரங்க வந்துடுவாங்க, நடுவில் மாட்டிக்கிட்டு அங்கே தவிக்கிற தவிப்பு எங்களுக்கு தாங்க தெரியும் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. சின்னதாக ஸ்க்ராட்ச் விழுந்தாலும் அந்த ஸ்க்ராட்சுக்கு சரி பண்ணது கடைக்கு கொண்டு போனால் 3000 1000 ரூபா கேட்குறானுங்க கடைக்காரங்க. எவ்வளோ விஷயம் நாங்கள் வந்துட்டு பாதிக்கப்படுறோம் கேப்பில். என்ன நீங்கள் அசால்ட்டாக போங்க ரைட்டு. நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எல்லாம். ஈவினிங் ஆச்சு, இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் வந்துட்டு ட்ரிப்பு கிடச்சதா கிடைக்கலையா, அந்த காட்டுக்குள்ளே தனியாக மாட்டிட்டு என்ன பண்ணேன், எப்படி வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு வீடியோவே ரொம்ப லாங்காக போட்டால் நல்லா இருக்காது இல்லையா. ஸோ வந்துட்டு அதனால் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ. இங்கே பார்த்தீங்களா வீட்டில் உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இங்கே ஸ்டே டியூன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் போட்டுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற நெக்ஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் தான் நிறைய போடலான்ட்டு ஐடியா இருக்குது. உங்களோட சஜஷன் கொடுங்க. லவ் யூ ஸோ மச் கைஸ், பை பாய்.